சார், అంటే అమలాపురం, ఆహా అంటే ఆహాపురం, ఒంపు కొల్లుదే. అంటే ఇచ్చాపురం, ఈల వేసిన వీడు ఒక్కడు ఎప్పుడు చూసినా పాటలు పాడుతూ ఉంటాడు. రేయ్ అక్కడ నిలబడతారా? వచ్చాయి రాడా ఇక్కడ చూడరారులా వాడా. అదే చెప్తున్నారు కదా, వచ్చాయి. ஹலோ ராம் எங்க இருக்கீங்க? நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். ஏண்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி இப்படி எங்க இருக்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நான் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன், வந்துடுறேன். அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க? இப்படி தொல்லை பண்ணிட்டே இருந்தா அட்லீஸ்ட் நான் சொல்றத புரிஞ்சுக்கிறவளா இருந்தாலும் பரவாயில்ல. ஏய் ஷாம்லா, காதலியா இருந்தா மறுபடியும் கூப்பிடலாம். இப்பதான் பொண்டாட்டி ஆயிட்டால, எதுக்கு? அம்மா Dress. இந்த வீட்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? முகத்தை எப்படி பண்ணி வச்சிருக்க? பேசாம உட்கார். ஏய் ஷாமலா, வெளிய போற மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி கோவப்பட்டா என்ன அர்த்தம்? என்னைக்குதான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல? உன் அம்மா ஏண்டி இப்படி இருக்கா? அப்பா நீங்க இனிமே வீட்லயே இருங்கப்பா. ஆஹா, டாடி வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா உனக்கு Dress வாங்குறதுக்கோ சாக்லேட்டுக்கோ காசு எப்படி வரும்? எங்க போற? அப்பா இதுல நிறைய காசு இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. போதுமா? இது போதும் செல்லம். உனக்கு Dress வாங்கிடலாம், சாக்லேட் வாங்கிடலாம். இந்த காசை வச்சு உன் கல்யாணத்தை கூட முடிச்சிடலாம். இவ சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த ஹரிஷ் அடிச்சிட்டான்னு டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏய், அவ குழந்தை தானே. ஆமா, இப்படியே கொஞ்சிக்கிட்டு இருங்க. கார்த்திக் எங்க? யாருக்கு தெரியும்? என்னாச்சு? போ, அம்மா கூப்பிடுறாங்க. இவ்வளவு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட காட்டுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், கொஞ்சம் மெதுவா பேசு, பக்கத்து ஃபிளாட்டுக்குலாம் கேட்க போகுது. அதுக்காகலாம் சும்மா இருக்க முடியாது. இப்படிதான் பேசுவேன். அப்பா, இவ்வளவு கட்டிக்கிட்டு படுற அவஸ்தை. இங்க எங்களுக்கு பழக்கமான ஃபேமிலினா நீங்க மட்டும்தான். ஆனா கொஞ்ச நாளாவே உங்களை பார்க்கவே முடியறது இல்லையே. ராம் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே தான் கதியா கிடப்பாரு. 2 கை குழந்தை இருக்குங்கிற கவலை கூட இவருக்கு இல்ல. அதே மாதிரி தான் எனக்கும். மூச்சு விடுறது கூட நேரம் இல்லை. ஃபுல் டைம் பிஸியாக இருக்கேன். ஒரு பக்கம் கிளினிக், இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்டன்சி. எப்பவும் நான் இவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்காதா? கல்யாணமாகி 2 குழந்தை ஆனதுக்கப்புறம் கூட ஷியாமலா இன்னும் காலேஜில் படிக்கிற பொண்ணு மாதிரி தானே இருக்கா? அது என் தலையெழுத்து. எப்படா 18 வயசு ஆகும்னு எங்க வீட்டுல காத்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் டாக்டர் ஆச்சே, இந்த மாதிரி வரன் கிடைக்காதுன்னு சொல்லி கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆனதும் எல்லாருக்கும் பேரம் பேத்தி வேணுங்கிற கவலை. இப்ப எல்லாருக்கும் ஹாப்பி. ராம், இவங்க இப்படித்தான் பேசுவாங்க. இதை கேட்டு நம்ம வீட்டில் இருந்தோம்னா அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க. ஏன் பொண்டாட்டியும் அப்படிதான். கார்த்திகா, வாடா செல்லம். ஏன் அங்கிள்கிட்ட பேச மாட்டியா? அவ எப்பவும் மூடி டைப்பாவே இருக்கா. புத்திசாலி குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ராம், கொஞ்சம் வாங்கல. பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் கவனிக்க முடியல. எனக்கும் அதான் பிரச்சனை. எங்க வாடா செல்லம். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கார்த்திகாவுக்கு இந்த வீடும் சிட்டி லைஃப்பும் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது.
அவ சொந்த ஊர்ல இருந்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு மாற்றம். இதெல்லாம் நேச்சுரல் தான். அவளுக்குள்ள ஏதோ மன அழுத்தம் இருக்கு. வினோத், இதுக்கு என்னதான் வழி? வேற வேற ஏதாவது மெடிகேஷன்? அதுக்கெல்லாம் இப்போ அவசியம் இல்லை. அவளுக்கு இடமாற்றம் தேவை. அதாவது இப்போ இருக்கிற வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும். அவ ஓடி ஆடி விளையாடுற மாதிரி இடம் இருக்கணும். அது அவளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும். நீங்கள் அவசியம் இந்த வீட்டை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏய், இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ படிச்சவ, எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்க பழகிக்க. அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? என்னால தாங்க முடியல. நல்லா புரியுதுமா. நாளைக்கு நம்ம ஒரு புது வீட்டுக்கு போறோம். வேற வீட்டுக்கு போறதுனால கார்த்திகாவும் சீக்கிரமா குணமாயிடுவான்னு டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஏய், டோன்ட் கிரை. நான் வரமாட்டேன். என்னால இனிமே முடியாது. நீங்களே போய் வீடு பாருங்க. என்ன, இங்க யாரையுமே காணோம்? உள்ள போய் பார்க்கலாம் சார். சரி வா. குட். ரொம்ப அமைதியா இருக்கு. நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. கார்டன் கூட இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. கிரேட் இல்ல? எது இப்படி ஒட்டடையும் தோசியமா இருக்கிற விட உங்களுக்கு நல்லா இருக்கா? ஷியாமலா இங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை க்ளீன் பண்ணாலே போதும். சூப்பரா இருக்கும். ஏய் ஹரி, பேசாம இந்த இடத்த நாமளே சொந்தமா வாங்கிட்டானே. வா. ம். நல்ல வியூ இல்ல? ஆமா சார். போலாம். ஷாம், நாம இந்த வீடை பார்க்க வந்திருக்கோம் சொல்லு. நாங்க இங்க வீடு பார்க்க வந்தோம். போதும், நிறுத்து. அவர் சொன்னதே எனக்கு புரிஞ்சது. பேப்பர்ல விளம்பரம் பார்த்து வந்தோம். இந்த ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொன்னீங்கன்னா? ஸ்டாலின். யார் அவரு? நான் தான்.
மிஸ்டர் ஸ்டாலின், இந்த வீடை விற்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கா? ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த வீட்டை விலைக்கு வாங்கலான்னு இருக்கேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும். நம்பர் கொடுத்துட்டு போங்க, நானே கூப்பிட்றேன். திஸ் இஸ் மை நம்பர். டாக்டரா நீங்கள்? ம் ம்